இந்த வீடியோவை யாரெல்லாம் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்குள்ள வந்தீங்களோ அவங்க யாரையுமே நான் ஏமாத்த போறது இல்லை. ஏன்னா நீங்க பார்க்க வந்த ஒரு வீடியோ வந்து சாதாரண இந்த வீடியோவே கிடையாது. மிகப்பெரிய பிரயோஜனமான ஒரு வீடியோ. 2026 மக்கள் எல்லாரும் பல வருஷமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆண்டு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா தேர்தல். அந்த தேர்தலுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா விஜய் அவர்களோட இந்த அரசியல் வருகை. ஓகே, நிறைய பேரு நிறைய குழப்பங்கள் இருக்கான். சில பேர் பிக்ஸ் பண்ணிருப்பீங்க, நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு. சில பேரு யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. இந்த வீடியோவுக்குள்ள நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க பாருங்க, அது கூட மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கு. ஓட்டு போடுறது அப்படின்ற ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அது உங்களோட ஜனநாயக உரிமை அப்படின்றத தாண்டி ஜனநாயக கடமை. ஒரு மக்களும் ஓட்டு போடணும். உங்களோட ஓட்டை யாருக்கு போடணும்? இதுவரை ஊழல் பண்ணாத கட்சிகள் யாரு? வாக்குறுதிகளா கொடுத்து அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத கட்சி எது? ஊழல் பெரியாத ஒரு கைக்கு நம்ம எப்படி ஒரு ஓட்டு போடுறது? எப்படி ஒரு சரியான தலைவனை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு கிளியரான ஒரு கிளாரிபிகேஷன் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பாருங்க. மக்கள் எல்லாருமே இன்னைக்கு என்ன எலெக்ஷன் டே, இன்னைக்கு யாருக்காவது போய் ஓட்டு போட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓட்டு போட்டு வருவாங்க. ஆனா சரியான தலைவன் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. தலைவன்னா யாரு அப்படின்னா தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அந்த ஒருத்தன் தான் தலைவன். ஆனா அதை தாண்டி அவங்க வந்து இப்ப எந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்னா, நம்மளோட சட்டமன்ற தொகுதியில யார் நிக்கிறான்? நம்மளுக்கு தெரிஞ்சவர் நிக்கிறாரு, நம்ம சித்தப்பா நிக்கிறாரு, நம்ம மாமா நிக்கிறாரு, நம்ம சாதிக்கார பையன் நிக்கிறான், அவனுக்கு ஓட்டு போடுவான். பல வருஷமா வந்தானே நின்று ஜெயிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு ஓட்டு போடாம வேற யாருக்கு ஓட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தொகுதியில உங்களுக்கு தெரிஞ்சவனுக்கு ஓட்டு போடுறதுல இதுவரை உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா? நீங்க எத்தனையோ வருடங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தலைவருக்கு உங்களோட சட்டமன்ற தொகுதியில ஓட்டு போட்டிருக்கலாம். தெரிஞ்சோன்னு சொல்லி நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்க, ஆனா அவருக்கு உங்களை தெரியுமா? அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் நீங்க அவரை ஈஸியா அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவரை போய் பார்க்க முடியுமா? இல்ல நீங்க அப்படியே பார்க்க முடிஞ்சாலும் உங்களோட குறைகளை அவர் செஞ்சு கொடுப்பாரா அப்படின்றத யோசிக்கிறோம். 2-3 வருஷமா தொடர்ந்து இவருக்கு தான் நான் ஓட்டு போட்டு வந்துட்டு இருக்கேன், அதனால நான் இந்த வட்டமும் இவருக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்ற ஒரு மனநிலைமையை மாத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச நபரே உங்களோட சட்டமன்ற தொகுதியில இருந்தாலுமே கூட மேல யாரு நிக்கிறான், அவன் நல்லவனா அப்படின்றத பாருங்க. கீழே அவங்களுக்கு தெரிஞ்சவன் நிக்கிறான், ஆனா மேல மிகப்பெரிய ஊழல்வாதி அவனுக்கு தலைவனா இருப்பான் அப்படின்ற ஒரு கான்செப்டா மறந்துடுங்க. தெரிஞ்சவன் நிக்கிறான், அத்தை இது மாமா நிக்கிறான், சித்தப்பா நிக்கிறான், அவனுக்கு தெரிஞ்சவன் நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்து உங்களுக்கான தலைவன் யாரு? இதுவரை ஊழல் பண்ணாத ஒரு தலைவன் யாரு? மக்களுக்கு வாக்குறுதிகளா கொடுத்துட்டு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தலைவனுக்கு நீங்க ஓட்டு போடணும். இப்படின்ற மாதிரி பல சிந்தனைகளை நீங்க வந்து யோசிங்க. உங்களோட ஒரு ஓட்டு வந்து சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. அந்த ஓட்டோட மதிப்பு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு மேல தலைவனா நிக்கிறான் பாருங்க, அவனுக்கு தெரியும் உங்களோட ஓட்டோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு. நீங்க காலையில ஈஸியா ஒரு குத்திட்டு வந்துருவீங்க, ஆனா அவனுக்கு தெரியும் இதோட வேல்யூ என்ன அப்படின்னு. சில பேர் எந்த மாதிரி ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, முக்கியமா அந்த கிராமத்துல உள்ள மக்கள். நீங்க இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். தயவு செஞ்சு கிராமத்துல உள்ள மக்களுக்கு இந்த வீடியோ நிறைய நீங்க ஷேர் பண்ணுங்க. கிராமங்கள்ல இன்னுமே இவர் வந்தா மாசம் எவ்வளவு கொடுக்குறாரு, இவர் வந்தா இது கொடுக்குறாரு, இவர் வந்தா இது இலவசமா கொடுக்குறாரு, மிக்சி கொடுக்குறாரு, கிரைண்டர் கொடுக்குறாங்க. இந்த எலெக்ஷன்ல புதுசா நிறைய கூப்பன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. 8000 மதிப்புள்ள கூப்பன், 10,000 மதிப்புள்ள கூப்பன். மக்களை முட்டாளாக்கி அப்படியே எனக்கு இந்த தேர்தல் பிரச்சாரம்லாம் இப்ப ரோட்ல நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்க்க அப்படியே டென்ஷன் மெயிர் ஆகுது. இவங்க எந்த மாதிரி பிரச்சாரம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க இவருக்கு ஓட்டு போடுங்க, மாசம் உங்களுக்கு 2,500 ரூபாய் மகளிர் உரிமை தொகையா கொடுக்கும், நீங்க ஃப்ரீயா பஸ்ல போகணுமா, நீங்க இவருக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு இத்தனை ரூபாய்க்கு இருக்கக்கூடிய இந்த கூப்பன் வேணுமா, நீங்க இவருக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு வீட்டுக்கு வாஷிங் மிஷின் வரும், கிரைண்டர் வரும், மிக்சி வரும். இதெல்லாம் கொடுத்து தாண்டா தமிழ்நாட்டு மக்களை சிந்திக்காம விடாம முட்டா பயல் ஆக்கி வச்சிருக்கீங்க. நீங்க இதையும் கேட்டு ஓட்டு போட்டீங்கன்னு உங்களை மாதிரி கேவலமானவங்க, அறிவு கட்டவங்க, நீங்க வாழ்றதுக்கு செத்துடலாம். இந்த மாதிரி மிக்சி கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு அவங்களை போய் இந்த ஓட்டை போட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க தமிழ்நாட்டுல ஒரு குடிமகனா உங்களோட ஜனநாயக உரிமையை என்ன பண்றது, கொள்றீங்கன்னு அர்த்தம். நீங்க உயிரோட இருக்கிறது செத்து போயிடலாம். நீங்க இலவசத்தை வாங்கி என்ன மையத்துக்கு ஓட்டு போடலாம், என்ன மையத்துக்கு ஓட்டு போடணும்னு கேட்கிறேன். இந்த வீடியோ நான் நிறைய கெட்ட வார்த்தை பேசுவேன், ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண எலெக்ஷனே கிடையாது. ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டை திரும்ப மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல். எதுக்கு இலவசம்? படிச்ச வேலைக்கு வேலை கிடைக்குது, இது வேலை கிடைக்குதா? படிச்ச படிப்புக்கு வேலையை கொடு, மருத்துவத்தை கொடு, கல்வியை கொடு,
இதுல ஃபுல்லா மிகப்பெரிய ஒரு ஊழல் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். மருத்துவத்துல எவ்வளவு பெரிய ஊழல் பண்ணி கிட்னியை விக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா மக்களுக்கு தேவையான இங்க ஒரு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டா எதுவுமே இல்ல. சரி, ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்கலாம்னு பார்த்தா, பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கலாம்னு பார்த்தா ஃபீஸ் அதிகமா இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்ல. மேற்கூரை இடிஞ்சு கீழே விழுது, பாத்ரூம்ல கதவு இல்ல. இந்த மாதிரி இருக்கும்போது திரும்ப 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 இவங்களுக்கே ஓட்டா போட்டு 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 அவங்க அந்த தைரியத்துலதான் இருக்காங்க. நம்மளை விட்டா வேற வழியே இல்ல, இவனுக்கு நம்ம தான் கிடைச்சோம், இவனுக்கு இது திரும்ப இவங்க நம்மள தான் ஓட்டு போடுவாங்க, நம்ம இவங்களை என்ன வேணாலும் வச்சு அடிச்சிடலாம். 5 வருஷம் எலெக்ஷன்ல 1 மாசம் தான் அவங்க மக்களுக்கு நல்லது பண்றாங்க. அதுவும் நல்லது பண்ணல, நல்லது பண்ற மாதிரி நடிக்கிறாங்க. நடிச்சு உங்க கிட்ட ஓட்டு போடுறாங்க, ஓட்டு வாங்குறாங்க. இவ்வளவு நாள் நான் ஓப்பனாவே சொல்றேன், திமுக பண்ணக்கூடிய ஊழல் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சவுக்கு சங்கர் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சீரியஸே விட்டுருக்காரு. ஒரு மாசம் அவரை தூக்கி இப்ப ஜெயில போட்டாங்க, குண்டாஸ்ல போட்டு உள்ள போட்டோன்னா அவங்க அம்மா வேற இறந்துட்டாங்க. திமுக பண்ணக்கூடிய ஊழல் எல்லாம் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி தெரியும்னா மக்களுக்கு அது ஜென்ரலாவே தெரியும். ஏன்னா எவ்வளவு அரசியல் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்திருக்கு. இதே இல்ல, இதுல எனக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து 5 வருஷமா சோசியல் மீடியால தான் மூழ்கி கிடந்தேன், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவர் ஒரு மிகப்பெரிய சீரீஸ் போட்டிருக்காரு, அதுல போய் பாருங்க. திமுகவோட இத்தனை ஆண்டு கால சாதனைகள் என்ன அப்படின்றத தெளிவா சொல்லியிருப்பாரு. சரி, நான் அதிமுக ஓட்டு போட போறேன், நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட போறேன், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட போறேன், இவல்ல யாரு சரியான தலைவன்? அதாவது சில பேர் நான் வந்து விவசாயியின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வர்றாங்க. ஆனா அந்த விவசாயியின் மகனுக்கு கோடிக்கணக்குல சொத்து இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு எத்தனை கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்புமனுல சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம நாட்டோட தமிழ்நாட்டோட முதலமைச்சர்களுக்கு சொந்தமா கார் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேட்புமனுல தாக்கல் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும்ல எத்தனை லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்கு இந்த அரசு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சும் வேட்புமனுல எனக்கு சொந்தமா கார் கூட இல்லைன்னு சொல்லிட்டு வேட்புமனு தாக்கல் பண்றாரு. இதையும் மக்கள் வந்து பாக்குறாங்க. தெரியும் ஊழல் தான் நடக்குது, கொள்ளதான் அடிக்கிறாங்க, எல்லாத்தையும் திருடி வித்தாங்க, மணல்ல இருந்து இது மலையில இருந்து தண்ணியில இருந்து காத்துல இருந்து எல்லாத்தையுமே திருடி வித்தாங்கன்னு தெரியும். தெரிஞ்சுமே திரும்ப நான் அவனுக்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொன்னா நீ எவ்வளவு பெரிய முட்டாப்பேலா இருப்ப, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரிதான் எனக்கு கேட்க தோணுது. சோ உங்களோட ஜனநாயக உரிமை கரெக்டா நிறைவேற்றுங்க. தெரிஞ்சவங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க ஓட்டு போடாதீங்க. உண்மையான தலைவனை வந்து நீங்க வந்து தேர்ந்தெடுங்க. அது மட்டும் இல்லாம கிராமத்துல இந்த கட்சி எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துச்சு, இந்த கட்சி எனக்கு 2000 ரூபாய் கொடுத்துச்சு, அதனால என்னோட ஓட்ட 2000 ரூபாய் கொடுத்த கட்சிக்கு நான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் போறது. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, காசை வந்து வாங்கிக்கோங்க, ஆனா ஓட்டு வந்து மாத்தி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷன் தான் தெரியல. அது வந்து பெருசியா கொண்டாடக்கூடிய அளவு சூப்பர் காசு யார்கிட்ட வாங்கிட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு எனக்கு முதல்ல சொல்ல தோணுச்சு, இப்ப சொல்ல தோணல. காசு எவனாவது வீட்டுக்கு கொடுக்க வந்தானா, இல்ல எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த கூப்பன் தரேன் அப்படின்னு சொன்னானா, அவனை செருப்ப கலட்டி அடிச்சு வீட்டை விட்டு வெளியே பத்தி விட்டுருங்க. ஏன்னா அவங்க இத்தனை நாள் என்ன ஆட்சி மயிறு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை இப்ப வந்து கொடுத்துட்டு மக்கள் வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா கிராமத்துல உள்ள மக்களை இன்னுமே சிந்திக்க விடாம, இப்ப இந்த மொபைல் போன்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கிராமத்துல உள்ள மக்கள் வந்து நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் நியூஸ்ல சொல்றதுதான் மக்களுக்கு வந்து என்ன ஏதோ வேத வாக்கு மாதிரி அதை மட்டும்தான் பார்த்து வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நிறைய விஷயங்கள் ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது ரொம்ப ஓவரா பப்ளிஷ் ஆயிடுது, மக்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ கிராமத்துல உள்ள மக்கள் இன்னுமே சில பேர் அவேர்னஸ் இல்லாம இருக்கீங்க. சில பேர் சிட்டியில் உள்ள மக்களும் சோசியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ்ல ரொம்ப அப்படியே உள்ள மூழ்கி போய் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கீங்க. சரி, ஓகே. இப்ப வந்து ஜென்ரலா ஒரு மக்கள் எப்படி பாப்பாங்க அப்படின்றத பத்தி பேசணும். இப்ப எப்படி ஒரு தலைவனை சரியா தேர்ந்தெடுக்கிறது? வாக்குறுதி, நிறைய வாக்குறுதிகள், தேர்தல் வந்துட்டாலே ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சுவாங்க. அந்த வாக்குறுதிகள்லாம் உண்மையாவே நிறைவேற்ற முடியுமா அப்படின்றத சிந்திங்க. 4 கட்சி இப்ப வந்து எடுத்துக்காட்டுக்கு திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேகா, இவங்க 4 கட்சியில தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டுல ஓவரா மெஜாரிட்டியா இருக்கு. இந்த 4 கட்சியில எந்த கட்சிக்கு நம்ம கொடுத்த வாக்குறுதி வந்து அவங்களால நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சிந்திங்க. இப்ப சீமான் அவர்கள்லாம் நான் வந்து ஹெலிகாப்டர் வந்து மாடு மேய்க்கிறதுக்கு ஹெலிகாப்டர் கொடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதெல்லாம் பாசிபிளா அப்படின்றத சிந்திங்க.
அதே மாதிரி இலவசம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த வாக்குறுதிகளை நம்பி ஓட்டு போடாதீங்க. உங்களுக்கு வேலை கிடைக்குமா? உங்க படிச்ச படிப்புக்கான தகுதியோட இந்த தமிழ்நாட்டுல ஒரு வேலை கிடைக்குமா? உங்க குடும்பம் சந்தோஷமா வாழ்றதுக்கு இங்க வேலை கிடைக்குமா? அது மட்டும் இல்லாம உங்க வீட்டு பெண்கள் வெளியே பாதுகாப்பா போயிட்டு வர்றதுக்கான சட்ட ஒழுங்கு எந்த வாக்குறுதிகள்ல இருக்கு? இதெல்லாம் சிந்திச்சு உங்களோட ஓட்டை தீர்மானிங்க, இவருக்கு நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கல்வி வளர்ச்சி. ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல எந்த அளவுக்கு ஒரு கல்வி ஒரு தரத்தை கொடுக்க முடியுமோ அதே கல்வி தரத்தை ஒரு கவர்மெண்ட் தமிழ்நாட்டுல உள்ள அரசு பள்ளிகள்ல கொடுக்க முடியுமா? அது எந்த கட்சியோட வாக்குறுதிகளை இருக்கு? முக்கியமா கல்வி, மருத்துவம், இது ரெண்டும் எந்த ஒரு கட்சினால இலவசமா தரத்தோட கொடுக்க முடியுதோ அந்த கட்சிக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. அதுக்கப்புறமா முக்கியமா நம்ம நாட்டோட முதுகெலும்பு விவசாயிகளுக்கு எந்த கட்சி அதளவுக்கு அதிகமா ஆதரவு கொடுக்குது அப்படின்றத யோசிக்கணும். ஆனா எனக்கு ஒரு டவுட், நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயிகள் என்ன சாரி விவசாயிகளுக்கு அதிகமா வாக்குறுதிகளும் அதிகமா சப்போர்ட்டும் நாம் தமிழர் கட்சி கொடுக்குறாங்க. ஆனா விவசாயிகளோட ஆதரவு ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்க மாட்டேங்குது அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு டவுட் ஆகுது. அதுக்கான ஒரு காரணம் உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதான் உங்களுக்கு சிம்பிளா புரியணும்னா, நாம் தமிழர் கட்சி விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, ஆனா விவசாயிகள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கான காரணத்தை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா மக்களோட பாதுகாப்பு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், எந்த ஒரு கட்சியோட வாக்குறுதியில சட்ட ஒழுங்கு சரியா இருக்கு, எவன் நம்மள ஃபியூச்சரை நோக்கி சூப்பரா நாட்டை கொண்டு போவான், அவனோட வாக்குறுதிகள்ல எது சூப்பரா இருக்கு அப்படின்றத டிசைட் பண்ணுங்க. நம்மளோட ஃபியூச்சர் நம்மளோட அடுத்த தலைமுறைகள் தமிழ்நாட்டுல பிறக்கும் போது நம்மளோட குழந்தைகள் நல்ல பாதுகாப்பா வளர முடியுமா, அவங்க படிச்சக்கான வேலை கிடைக்குமா அப்படின்றத சிந்திச்சு அதுக்கான வாக்குறுதிகள் எந்த கட்சி கொடுக்குதோ அந்த கட்சிக்கு வாக்குறுதிங்க. முக்கியமா இலவசங்கள், இதை ஆதரிக்கவே ஆதரிக்காதீங்க. 5 வருஷம் நம்ம தலையெல்லாம் ஏறி உட்காந்து ஆட்சி பண்ண போறான். 5000 ரூபாய்க்கு ஒரு மிக்சியோ கிரைண்டரோ கொடுத்து அவனை போய் அந்த இடத்துல உட்கார வச்சா அப்படின்னா அவன் எவ்வளவு ஊழல் பண்ணுவான் அப்படின்றத சிந்திச்சு பாருங்க. கேவலம் அவன் கொடுக்குற 1000 2000 வாங்கிட்டு 2000 3000 மிக்சியை வாங்கிட்டு மிக்சி கிரைண்டர் அப்படின்னு சொல்லி இலவசங்களை வாங்கிட்டு அவனை போய் நம்ம தலையில உட்கார வச்சான் அப்படின்னா அவன் நம்ம தலையில தபேல அடிச்சுட்டு சூப்பரா கோடி கணக்குல ஊழல் பண்ணி சுருட்டிட்டு ஃபியூச்சர்ல செட்டில் ஆயிடும். தமிழ்நாடு திவாலாயிடும். சோ அதுக்கப்புறம் மக்களோட நேரடி தொடர்பு. எந்த ஒரு அரசியல் தலைவர் மக்களோட கேஷுவலா பழகுறாங்க? சில தலைவர்கள்லாம் இருக்காங்க, மக்களை பார்க்க வரும்போது கையில கிளவுஸ், காலில் கிளவுஸ், பக்கத்திலே நெருங்க விட மாட்டாங்க. அப்படிலாம் இல்லாம எந்த ஒரு தலைவன் மக்களோடயே எப்பவுமே தெரிகிறான், அந்த மாதிரி ஒரு தலைவனை தேர்ந்தெடுங்க. அடுத்து இன்னொரு பல வருஷத்துக்கு நான் நாட்டை இந்த மாதிரி கொண்டு போக போறேன், சூப்பரா கொண்டு போக போறேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பிளானோட, அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா, என்ன சொல்றது, இதெல்லாம் நடக்கவே முடியாது, சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. ஓகே, இதெல்லாம் பாசிபிள் இருக்கு, இந்த மாதிரி வாக்குறுதிகளை தான் இந்த தலைவர் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அந்த மாதிரி தலைவர்களை தேர்ந்தெடுங்க. இந்த வீடியோவை நான் நிறைய ஆங்கிள் கவர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தோணும். ஓகே, ஒரு தலைவனை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற மாதிரி நான் சொன்ன விஷயங்களை வச்சு உங்களுக்கே இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இலவசத்தை நம்பாதீங்க, வாக்குறுதிகளை நம்பாதீங்க, எதை நம்பணும் எதை நம்ப கூடாது அப்படின்றத சிந்திச்சு செயல்பட்டு உங்களோட ஓட்டை போய் போடுங்க. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்ல நான் ஓட்டு போடவே போகல அப்படின்னு சொல்லி ஐடியால இருந்தீங்கன்னா அப்படிலாம் இருக்காதீங்க. உங்களோட அந்த ஒரு நாள் எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, போய் நின்று வரிசையில நின்று ஓட்ட போட்டு வாங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்ல தீரா, நீ பேசுனது பூரா ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நான் என்ன தப்பா பேசுங்க அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல அதுக்கான ஆன்சரை கொடுக்குறோம். டாடா பை பை, see you. மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா மக்களுக்கு தேவையான கருத்துக்களை நான் சொல்றேன். பை.